பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாடா சண்டைக்கு வாடா, என்கிட்ட சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி திவ்யாவை சாண்ட்ரா சண்டைக்கு இழுக்கிறாங்க. எஸ், இந்த பார்வதி கம்ருதீன் அரோரா, எஃப்ஜே ஆதிரை வியானா இந்த கேட்டகிரியில் பிரஜின் சாண்ட்ரா திவ்யா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் அதை தப்பான மீனிங்கில் எடுத்துக்கக்கூடாது. இதுவும் ஒரு முக்கோண காதல் தான். ஆனால் அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்து வைஃபுக்கு பொறாமல் வரும் இல்லையா, யார் இவ, இந்த நாத்தனார் மேலே நம்ம புருஷன் ஏன் இவ்வளோ பாசமாக இருக்கான் அப்படின்னு ஒரு பொசசிவ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் வந்து சாண்ட்ரா திவ்யா கிட்ட சண்டை போடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா சாண்ட்ரா ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டாங்க இன்னைக்கு. லைக் அவங்க வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக போய் உட்காந்துருந்தாங்க, தனியாக உட்காந்துருந்தாங்க சோஃபாவில். அப்போ இவங்க போய் கேட்குறாங்க, திவ்யா வந்து பிரஜின் கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுன்னா ஏன் அவங்க கோபமாக இருக்காங்க அப்படின் போது, எனக்கு தெரியல, ஒரு கண்டஸ்டன்ட் ஏன் கோவப்படுறாங்கலாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா, அவங்க மனசில் 1000 இருக்கலாம், எனக்கு என்ன இதில் இருக்குது, நான்லாம் அதை பற்றி யோசிக்கல அப்படின்னு. சரி, நான் போய் கேட்கலாமான்னு தெரியல, அவள் அப்போ இருந்து எரிஞ்சு விழுந்துட்டுருக்கா, பயமாகவும் இருக்குது அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க. அப்போ பிரஜின் சொல்கிறார், சரி நீ கொஞ்சம் டைம் கொடு, அப்புறமா போய் பேசு அப்படின் போது, இல்லை அவள் தனியாக உட்காந்துருக்கா, கேட்காம இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னாங்க. ஸோ பிரஜின்ட்டு சரி ஓ இஷ்டமா அப்படின்ட்டாரு. ஸோ திவ்யா இருந்துட்டு ஓகே, அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியல, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்றதுக்காக சாண்ட்ரா கிட்ட போய் கேட்குறாங்க, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் போய் அந்த இடத்துல உட்காடுறாங்க. உட்காந்து என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு தான் ரொம்ப நார்மலாக ஒரு கன்சர்னில் கேட்குறாங்க. அந்த வீட்டில் ஒருத்தங்க தனியாக இருக்காங்க, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் கேட்பாங்க இல்லையா, அதுவும் சாண்ட்ரான் போது திவ்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கன்சர்னில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டும்போது, என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையாக்குறதே நீங்கள் தான், நீங்கள் தேவையில்லாமல் எதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சந்திரமுகி மாதிரி அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. திவ்யாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அங்கே பக்கத்தில் கனி, வினோத் இவங்க எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்ப்பாங்களே, இன்சல்ட்டிங்காக இருக்கும்ல, 2 பேரும் நல்லா இருந்தீங்க, திடீர்னு உங்ககிட்ட ஒருத்தர் கத்தும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ திவ்யா சொல்கிறாங்க, ஏன் கத்துற நார்மலாக பேச அப்படின் போது, நான் இப்படி தான் பேச முடியும், எனக்கு இப்படி தான் பேச தெரியும், உனக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, நீ ஒரு மாதிரி டல்லாக இருந்தியே, அதான் என்னன்னு கேட்க தான் வந்தேன் அப்படின் போது, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ஏன் போய் வந்த அப்படின் போது, சரி நான் உன்கிட்ட ஸ்பேஸ் கேட்டு தானே உனக்கு கொடுக்கலாமா, நான் வந்து பேசலாமான்னு கேட்டு தானே வந்தேன், ஓ ஸ்பேஸ் கொடுக்கணும்லாம் உனக்கு தெரியுதா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சாண்ட்ரா கேட்டாங்க. அப்போ எனக்கு நானாக எப்படி யோகிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை பிரஜின் சாண்ட்ராக்குள்ளே திவ்யா வர்றது சாண்ட்ராக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அன்றைக்கி ஐஸ்கிரீம் கொடுக்கும்போது நம்ம பிரஜின் வந்து திவ்யாவுக்கு கொடுத்தாரு. லைக் எனக்கு இந்த வீட்டில் ஒரு சிஸ்டர் பாண்டிங் அவங்க கூட இருக்குன்னு சொன்னார், சூப்பர். ஆனால் திவ்யா வந்து சாண்ட்ராக்கு கொடுத்தாங்க. ஸோ 3 பேரும் கொடுத்துக்கிட்டாங்க, அது நல்லா இருந்தது. ஆனால் அடுத்த நாள் சாண்ட்ரா சொல்லும்போது திவ்யா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் தான் பிரஜின் கிட்ட கொடுக்க சொன்னேன், நீ வந்து நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ திவ்யாவுக்கு கொடு, உனக்கு அவளை பிடிக்கும் தானே, உனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீல் இருக்குல்ல, நீ கொடு அப்படின்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை திவ்யாவுக்கு வந்து புரிஞ்சுக்கணும், உனக்கு ஐஸ்கிரீம் அவனாக கொடுக்கல, நான் தான் அவனை கொடுக்க வச்சேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே சாண்ட்ரா அந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருந்தது. மேபி சாண்ட்ராவுக்கு பொசசிவாக கூட இருந்திருக்கலாம். லைக் அவங்க தப்பான மீனிங்கில் சொல்லலை, தனக்கு பிடிச்ச பிரஜின் இன்னொருத்தர்கிட்ட அன்பாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல வாண்டடாக போய் திவ்யா கிட்ட சண்டை போடுறாங்க அண்ட் ஒரு பொய் சொல்லியும் மாட்டிக்கிட்டாங்க. சரி, இப்போ எதுக்கு தான் நீ கத்துற அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்டதும், நான் ஆல்ரெடி நிறைய சோகத்தில் இருக்கிறேன், எங்கள் அப்பா இறந்த மந்த் இது, நான் அந்த சோகத்தில் இருக்கேன், எல்லாத்தையும் வந்து நான் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, திவ்யா சொல்கிறாங்க, ஓகே சாண்ட்ரா, எனக்கு தெரியாது, இல்லை அப்பாவோட இறந்த மந்த்னு எனக்கு தெரியாது, நீ அதனால தான் கோபமாக இருக்கன்னு எனக்கு தெரியாது அப்படின் போது, தெரியாமல் நீ எதுக்கு வர அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஸோ இவங்க திவ்யாவும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க, நீ தனியாக இருக்கேன்னு நான் வந்தேன், ஆனால் அதுக்கும் நீ கத்துனா நான் என்ன பண்ண முடியும்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் சாண்ட்ரா புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லைன்னு போது, ஓகேம்மா டேக் யுவர் டைம் சில் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்துட்டாங்க. வந்துட்டு பிரஜின் கிட்ட சொல்கிறாங்க, அவள் போனதும் பயங்கரமாக கத்துன்னு கத்துறா, அவங்க அப்பா இறந்த மந்த் தான், அதனால தான் சோகமாக இருக்கா அப்படின் போது, இல்லையே அவங்க அப்பா இறந்தது ஜான்வரி 8 தான் அவங்க அப்பா இறந்தாங்க, அப்படி இருக்கும்போது டிசம்பரில் எதுக்கு அவள் வருத்தப்படணும் அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு சரி பொண்டாட்டி நம்மளே மாட்டி விட்ட மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காக, சரி ஒருவேளை அவங்க அப்பாவோட பர்த்டே அது ஏதாவது இருக்குமான்னு தெரியல, விட்டுரு அவளை சில்லர், அவள் பாட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகட்டும் விட்டுரு அப்படின்ட்டாங்க. அண்ட் திவ்யாவும் சரி ஓகே, என்கிட்ட கத்துனா எனக்கு ஒன்றும் புரியலை, அவள் நம்ம தான் அவளை எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுக்குறோன்றா, நாம் ஏதோ கிண்டல் பண்ணுறோன்றா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ சாண்ட்ராக்கு ஒருவேளை பிரஜின் கிட்ட திவ்யா அந்த க்ளோஸாக ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த ஃபீல் பாண்டிங் பிடிக்கல, அதனால் வந்து திவ்யாவை கட் பண்ணணும். ஏன்னா திவ்யா சாண்ட்ரா பிரஜின் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க, அதில் திவ்யாவை வாலண்டியராக கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சண்டை இழுத்து
மாதிரி எனக்கு தோணுது. பட் நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு நீட்டிப்பு துண்டிப்பு அப்படின்ற அந்த பேட்ச் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ பிரஜின் வந்துட்டு சாண்ட்ராக்கு துண்டிப்பு கொடுத்துட்டாரு, அந்த ஒரு வருத்தத்தில் சாண்ட்ரா அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி பார்த்தாலும் சாண்ட்ரா யார் மேலே கோபப்படணும் அப்படின்னா பிரஜின் மேலே தானே கோபப்படணும். அவர் தானே துண்டிப்பு கொடுத்தார். ஆனால் அவங்க திவ்யா பக்கம் திரும்புறதுக்கான காரணம் என்ன? அவங்க அப்பா இறந்தது ஜான்ல, அவங்க நினைச்சு வருத்தப்படுறதா இருந்தா கூட அந்த மந்த்ன்னு ஜான்ல ஃபீல் பண்ணல. ஆனால் திவ்யா கிட்ட கத்திட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லி சமாளிக்கணுன்ற மாதிரி, எங்க அப்பா இறந்த மந்த் நான் அதனால சோகமா இருக்கேன், எனக்கான ஸ்பேஸ் கொடுக்க மாட்டியா, என்னை விட்டு போ அப்படின்றதுக்காகவே அவங்க கத்தி ஏதோ சண்டை போட்டு திவ்யாவை ட்ரிகர் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் பாவங்க திவ்யா என்னதான் கரடு முரடான தன்னோட குரலை வச்சு கத்துனாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப நல்ல பொண்ணு, மனசுக்குள்ள நினைக்கிறத அந்த நேரம் அப்படியே கோபமா இருந்தா அந்த நேரம் பேசிடுவாங்களே தவிர, இந்த சாண்ட்ரா மாதிரி அதை மனசுக்குள்ளே வச்சு பழிவாங்கலாம் தெரியாது. அந்த நேரம் கோபம் வருதா கத்துவாங்க. ஒருத்தர் தான் கண் முன்னாடி அழுகிறாங்களா, அது தனக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் என்ன ஆச்சு இப்போ எதுக்கு நீ அழுகிற அப்படின்னு போய் சப்போர்ட்டிவாக நிற்பாங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல திவ்யாவை பார்க்கும்போது பாவமாக இருந்தது. ஆனால் நீங்கள் சாண்ட்ரா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.